ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம முக்கியமான மேட்ச் பார்க்க போகிறோம். விஎஸ்எஸ் ஸ்ரீலங்கா. ஸோ டாஸ் ஜெயிச்சு இந்தியா பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறாங்க. எடுத்தோடனே ஜடேஜாவை பவுலிங் கூட கூப்பிட்ருக்காங்க. இந்த மேட்ச் ஒரு ரொம்ப பரபரப்பான விறுவிறுப்பான ஒரு மேட்சாக இருக்கும். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா போட்டிருக்காரு, பார்க்கலாம். செம ஓப்பனிங், செமையான ஒரு டாட் பால். கொஞ்சம் இறங்கி வந்து அடிக்கலாம், அதுக்கு ட்ரை பண்ண ரிஸ்க் இருக்க தயாராகவும் இல்லை அவர். வா, சூப்பர் ஷாட்டும், பயங்கரமான சிக்ஸு, பயங்கரமான சிக்ஸுங்க. நெக்ஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர். 2 பால் முடிஞ்சிருக்கு, 6 ரன் வந்திருக்கு. அதுக்குள்ளே பார்க்கலாம். ஒரு டாட் பால் செம்ம கன்ஃபியூசிங்காக போட்டிருக்காரு. பால் அடிக்கலாமா வேணாமான்னு பார்த்தேன். இதே மாதிரி நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்ன பண்ணுங்கள். இது ஒரு இருக்குமா இல்லைங்க. சேஞ்சிங் மூமெண்ட் எங்கேயுமே வர்றதில்லை. நம்ம ஒரு ஓவர் முடிவு போகும்போது ரன் பண்ணுறதுக்கு இன்னும் இத்தனை ரன் தான் இருக்குது. பார்க்கலாம் ஜெயிக்கிறாங்களா இல்லையா. யாரெல்லாம் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ கீழே இந்தியா ஃப்ளாக் போட்டு விடுங்க. பார்க்கலாம் யார் யார் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில். பால்ஸ் எல்லாம் பாருங்கள், ஒரே 6 மட்டும் தான் கொடுத்துருக்கோம், மற்றபடி டாட் பால் தான். ஸோ நல்ல வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் நான். பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஓவர் யாருக்கு கொடுக்க போகிறாங்க. இன்னைக்குமே ரவிச்சந்திரன் அஸ்வினி தான் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. எஸ், ரவிச்சந்திரன் அஸ்வினி தான் கொடுத்துருக்காங்க, நம்ம தமிழ் பையன். ஸ்விங் ஆகுமா இப்போ? எஸ், ஆனால் 4 போயிருக்கு. இல்லைங்க, ஃபீல்டர் இருக்காரு, சாரி ஃபீல்டர் இருக்காரு. மேலே திருப்பி வந்துருச்சு பால். நல்ல பவுலிங். இதே மாதிரி பவுலிங் கடைசி இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணிடலாம். அதனால் நோ ப்ராப்ளம் அட்டால். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பால் ஸ்விங் ஆகுது, ஆனால் 6ங்க. என்னமா ஷாட்டுங்க பா. ஆனால் ஃபீல்டு எனக்கு கிட்டே தான் வந்திருக்கு. இந்த ஷாட் ஆகுங்கிறது பார்க்கலாம். ஓகே, அடிச்சுக்காரு இல்லை தப்பா. இது நல்லாவே பண்ணுறாங்க இன்னைக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு ஸ்லோவான பால், ஒரு மீடியமான பால்னே சொல்லலாம். அப்படி 6 அடிச்சிருக்காங்க. இல்லை 6ஆ இல்லை கேட்சுங்க. வா, சூப்பர் விக்கெட்டுங்க. இந்த மாதிரி விக்கெட்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ சூப்பர் விக்கெட்டு. மேட்ச் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியா பக்கம் திரும்பிக்கிட்டு இருக்கு. இது அந்த மேட்ச்சை ஜெயிக்குமா பொறுத்திருந்து பாருங்கள். செம்ம ஷாட். இன்னும் 2 பாட்கள் தான் இருக்குது, 2 பந்துகள் தான் இருக்குது. அடிக்கிறாங்களா இல்லையா. இந்த பால் என்ன பண்ண போகிறாங்க. சூப்பர் சிக்ஸுங்க, பேக் ஃபுட்டில் அடித்தாரு. செம்மையான சிக்ஸு, பயங்கரமாக போயிருக்கு பால். சூப்பர் 6. ஸோ லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர் தான் வந்து மேட்சை முடிவு பண்ணி போகுது. பார்க்கலாம். இது 6ஆ? ஆமாங்க, 6ங்க. இன்னும் 6 அடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் ட்ரான் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஒன்றும் இங்கே ஆடவே இல்லையா. சரி, விராட் கோலி, ரோஹித் சர்மாவும் ஓப்பனர்ஸாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் திஸ் இன்னிங்ஸ் இப்போ போடுறாங்க. பார்க்கலாம். பயங்கரமான 6ங்க. பட்டோன்னு தெரியுது ஒரு 6ங்க. நல்ல 6, பயங்கரமான 6. பேட்ஸ்மேன் மூவ் பண்ணி தான் அடிக்கணுது, ஆனால் மூவ் பண்ணிட்டாங்க. 6ஆ? செம்ம 6ங்க, செம்மையாக டைம் பண்ணியிருக்கேன். மிகப்பெரிய 6ன்னு கூட சொல்லணும். 6 இன்னைக்கு 6 மழை பொழியிறது தான். ஒரு
ஈஸியாக சிக்ஸ் அடிச்சு விட்ருக்காருங்க. ஸோ இல்லைங்க ஃபீல்டுக்குள்ளே தான் இருக்குது. அந்த மூமெண்ட்டில் வந்து சிக்ஸ் இல்லை. விராட் கோலி நல்லா ஆடிக்கிட்டு இருக்காரு இந்த மேட்ச்சில். ஸோ இந்த மேட்ச் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இங்கிலீஷ் கமெண்ட்ரியும் வேணும்னா சொல்லுங்கள், பண்ணலாம். இந்த மாதிரி புஷ் ஷாட்ஸ் நிறைய ஆடினாலும் ஈஸியாக நம்ம வச்சுக்கலாம். அவசரப்படாமல் ஆடணும். அது ஒரு இது மட்டும்தான். அவசரப்படாமல் ஆடினா ஜெயிக்கலாம். இது புஷ் பண்ணலாம். ஸ்ட்ரோக் எங்கே வைக்கிறாரு? சரி, ஓகே, ஏதோ நல்ல ஷாட்ஸ் தான். பார்க்கலாம். ஓகே, next ball of this over, last ball of this over also பார்க்கலாம். போல்டுங்க, போல்டு வந்தார், அவருடைய வேலையை முடித்தார், கிளம்பினார் விராட் கோலி. எக்ஸ்டென்ஷன் சிஸ்டம் ஆன் ஸ்ட்ரைக் பால் தான் கொஞ்சம் புஷ் பண்ணி ஆடலாம் முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் பாவம் மேலே தான் படுத்து, பேட்டில் பட மாட்டேங்குது. பார்க்கலாம். இந்த மாதிரி அவுட் ஸ்விங்கர் பால் விட்டாலே ஓடிட்டு போயிடும். எதுக்கு அடிக்கிறாரு தெரியல. ஒரு ரன், 2 ரன், ரன் அவுட்டுங்க. இங்கே ஒரு ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு ரிவ்யூ எடுத்திருக்காரு அம்பையரு. அவருக்கே தெரில போல. இப்போதான் அவர் ஓடே ஆரம்பிக்கல. ஸோ கன்ஃபார்ம் ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு இருக்கு. ரன் அவுட்டுங்க, அவுட்டுங்க. செம்ம ஷாட்டு. அது மட்டும் இல்லாமல் இதில் நான் பண்ணியிருக்க எடிட்டிங்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்கலாம். அவுட் தான் கொடுத்துருக்காங்க. சூப்பர் ஸ்ரீலங்கா இந்த மாதிரி ஒரு லோ ஸ்கோரை டிஃபைன் பண்ணுறதுக்கும் நல்லா யூஸ் பண்ணும். லோ ஸ்கோர் இந்தியாவை பொறுத்த அளவுக்கு இது ஒரு லோ ஸ்கோர்னு சொல்கிறேன். அதே மாதிரி இதுக்கு மேட்ச்சுக்கு நான் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுருக்கேன். ஏன்னா இது 4வது மேட்ச் நான் விளையாடுறது. அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இது அவுட்டா? இதுவும் அவுட்டுங்க. மறுபடியும் ஒரு விக்கெட்டு. என்னங்க நடக்குது இங்கே? மேட்ச் கொஞ்சம் இப்போ ஸ்ரீலங்கா பக்கமாக திரும்புது. ஸ்டோர் வைக்க முயற்சி பண்ணுறாரு. பார்க்கலாம். இதுவும் கேட்சுங்க. ஹேட்ரிக் எடுத்திருக்காரு. அந்த பவுலர் ஹேட்ரிக் எடுத்திருக்காருங்க. ஹேட்ரிக் எடுத்துட்டாருங்க. டி சமீரா யாரும் எனக்கு ஸ்ரீலங்கன் உங்களுக்கு தெரியாது. மிஸ். ஸோ லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர் அண்ட் இன்னிங்ஸ் இந்த மேட்ச் பார்க்கலாம். ஏன்னா இந்த மேட்ச் ரிவன் பண்ண போகுது. பேக் ஃபுட்டில் அடிச்சிருக்காரு, சிக்ஸுங்க. ஸோ வெற்றிகரமாக இந்த மேட்சை ட்ரா செய்தது இந்தியா. அதனால் யாருக்கும் எந்த இதுவும் இல்லை. ஸோ இந்தியா மேட்ச் ஓவர். அடுத்த மேட்ச் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்தியா கமெண்ட் பண்ணுங்கள்.